தமிழகத்தில் புனித வெள்ளியை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் இருதயம்பட்டு கிராமத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு விண்ணரசி அன்னை ஆலயத்தில் இயேசு போல் வேடமணிந்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சிகள் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டன. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புனித வெள்ளியை அனுசரித்தனர். இதனையடுத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதேபோல் ஆத்தூர் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் வகையில் கிறித்தவர்கள் தவக்காலம் கடைபிடித்தனர். இதனையடுத்து ஏராளமான கிறித்தவர்கள் சிலுவைகளை ஏந்தியபடி ராணிப்பேட்டை மெயின் ரோடு வழியாக ஊர்வலமாக வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நகரில் உள்ள சிறப்புமிக்க தூய லூர்து தேவாலயத்தில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. இதில் இயேசுவின் 14 நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் பங்கு தந்தையர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் சிலுவையை சுமந்து சென்றனர். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் சகாயமாதா பேராலயத்திலும் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. சீடனாக இருந்து துரோகியாக மாறி காட்டிக் கொடுக்கும் காட்சிகளை சித்தரிக்கும் நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. சிலுவை சுமக்கும் காட்சிகள் விளக்கமளிக்கப்பட்டன.